ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அண்ணிக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இனிமேல் நான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டேன் நீ அப்படின்னு. அவங்க கூட கேட்டாங்க, இது மாதிரி ஏன் நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? நான் என்றைக்குமே உங்களை தொந்தரவாக நினைக்கவே இல்லையே. அவன் அத்தை இறந்ததுக்கப்புறம் நான் தானே உங்களை இத்தனை வருஷமாக 7 வருஷத்துக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ காலேஜ் படிக்க வச்சுட்டு நீ ஒர்க் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நீ ஏமா அது மாதிரிலாம் நினைக்கிற அப்படின்னோடனே, அப்புறம் தான் இல்லை எனக்கு நேற்று சித்தி வந்தாங்கள்ல, அவங்க ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. உங்களால் தான் அண்ணனுக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை. உன்னையும் தம்பியும் அவன் படிக்க வச்சே அவன் காலம் ஒரு வீடு கூட கட்ட முடியல, வாடகை வீட்டிலே போயிட்டுருக்கு. நீங்கள் தான் தொந்தரவாக இருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி சித்தி பேசிட்டாங்க அப்படின்னோடனே, அவங்க பேசினதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத. அவங்க ஏதாச்சும் இப்போ ஹெல்ப் பண்ண போகிறாங்களா? அத்தை இறந்தப்போ அவங்க எவ்வளோ அத்தை உங்கள் சித்திக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து குழந்தைங்க பிறக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் போய் பார்த்தாங்க, செஞ்சாங்க, எல்லாமே இது பண்ணாங்க. ஆனால் உங்கள் சித்தி என்ன செஞ்சாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வர்றப்போ ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை உங்கள் அண்ணன்கிட்ட கூட நான் சொன்னேன், இது மாதிரி உங்கள் சித்தி எதுவுமே ஹெல்ப் பண்ணலை செய்யலைங்க அப்படின்ட்டு. அவர் கூட கவலைப்பட்டுட்டு இருந்தார். உங்கள் அண்ணன் கூட கவலைப்பட்டார். எங்கள் அம்மாலாம் எவ்வளோ நகையை விற்று கூட எங்கள் சித்தி கல்யாணத்துக்கெலாம் செஞ்சாங்களாம். ஆனால் அந்த இது கூட அவங்களுக்கு இப்போ இல்லை. அவங்க எதையுமே யோசிச்சு பார்க்கல. எங்களை பற்றி அம்மா இறந்தோன்னே நான் தானே என் தங்கச்சிங்களையும் தம்பியும் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். அவங்க எதுவுமே ஹெல்ப் பண்ணல. இப்போ வசதியாக தானே இருக்காங்க. சித்தப்பாலாம் எவ்வளோ வசதியாக இருக்காங்க. லோன்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, வட்டிக்கெல்லாம் விடுறாங்க. அப்போனா இந்த அளவுக்கு பணம் இருக்குது அவங்கள்ட்ட. அந்த அளவுக்கு பணம் இருக்கிறதுனால அவங்க இது பண்ண முடியாது தானே அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட சொன்னேன், அவங்க உதவி பண்ணுவாங்க, இவங்க உதவி பண்ணுவாங்களாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எது நடக்குதோ நடக்கட்டும். அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் நீங்கள் அதை யோசித்து மனசை போட்டு ஒன்றும் குழப்பிக்காதீங்க. எதாக இருந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் உங்கள் அண்ணனுக்கு ஆறுதல் சொன்னேன். நான் அவர் மனசுக்குள்ளே அவருக்கு அந்த ஒரு இதுங்கிறது இருக்க தான் செய்யுது. அதனால் சித்தி பேசுகிற அதெல்லாம் நீ ஒரு விஷயமா நினச்சிக்கிட்டு நீ மனசு கவலைப்பட்டுட்டு இருக்காத. அவங்க பேசுகிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவங்க ஒரு உதவி பண்ணி உங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கோ எதுக்கோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அண்ணன் படுற கஷ்டத்தை பற்றி பேசலாம். இப்போ குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காகவே அவங்க இதெல்லாம் மூட்டி விடுறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு மனசில் வச்சுட்டு நீங்கள் எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்காது. தேவையில்லாத எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம், அதை விட்டுட்டு வேலையை பாருங்கள் நீங்கள் அப்படின்னோன்னா, சரி ஓகே எதாக இருந்தாலும் நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு இது நடக்கணும் அப்படின்னா நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம். ஒரு சில விஷயத்த நம்மளால் இப்போதைக்கு எதுவும் இது பண்ண முடியல. அதை நம்மளால் ஒரு சில இதை நம்மளுக்கு இப்போக்கி சூழ்நிலை சரியில்லை. அண்ணனுக்கும் வேலை அந்தளவுக்கு இல்லை. அவர் கான்ட்ராக்ட் எடுத்தாருன்னா கண்டிப்பாக நல்லபடியாக அவர் இன்னுமே உங்களை நல்லா பார்த்துக்குவார், பண்ணுவார். அவருக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கல. அவருக்கு கிடைச்சிச்சின்னா இவங்கெல்லாம் இப்படி பேசுகிற மாதிரி இருக்காது. அவருக்கு டைமுங்கிறது ரொம்ப இதாக இருக்குது. அதனால தான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. விட்டுட்டு வேலையை பாரு. எதாக இருந்தாலும் சில விஷயங்களை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம். வேறு சில விஷயங்களை நீ படிக்க இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்க. அவங்களாம் அந்த ஒரு இதில் சொல்லுவாங்க. ஏன்னா நீ இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டங்கிறனால நீ தனியாக போகணும், பண்ணணும், குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறனால அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ அதெல்லாம் நினைக்காதம்மா அப்படின்னோடனே, எனக்கு அதெல்லாம் இல்லை. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களை இன்னுமே இது பண்ணுறதுக்காக நீ தான் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்ட. தம்பிக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது படிப்பு. அவனை நீ படிக்க வைக்கலாம். அண்ணனுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு நகை சேர்க்கறதுக்கு பண்ணுறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணேன்னா அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவார். 7 வருஷம் எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம். ஆனால் இனிமேனாச்சும் நம்மளால் இது பண்ணக்கூடாதுன்னு நீ ஒர்க் பண்ணுறதுல இன்னும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணுமே தவிர இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு மனசை போட்டு நீ குழப்பிகிட்டு இருக்காதம்மா அப்படின்னோடனே, இல்லை நீ எனக்கு அவங்க பேசினதே தான் மனசுக்குள்ளே போயிட்டுருக்கு. இதை கூட நீ அண்ணன்கிட்ட சொன்னேன்னா அண்ணன் மனசு தான் கவலைப்படும். என்னடா இது இப்படிலாம் நம்ம சித்தியை இங்கே வீட்டில் பேசியிருக்காங்க, தங்கச்சிகிட்டையும் தம்பிக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உடனே ஃபோன் பண்ணி அவர் கேட்பார். உனக்கு தெரியும்ல அண்ணனை பற்றி யாராச்சும் ஒருத்தவங்க ஒன்று சொன்னால் ஏன் நீங்கள் இப்படி பேசுங்கன்னு அவர் கேட்குறாரு.
உனக்கே தெரியும். அதனால் தேவையில்லாமல் மனஸ்தாபம் வரும். நீ விட்டுட்டு அவங்க பதிலுக்கு சொல்கிறாங்களா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு வேலையை பாருமா அப்படின்னோடனே, சரி நான் அதெல்லாம் சொல்லலை, நீங்களும் அண்ணன்கிட்ட அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காதீங்க, நான் அண்ணன் மனசு கஷ்டப்படணும்னு நீங்களே சொல்கிறீங்க, அதனால் இதை பற்றி நீங்கள் அண்ணன்கிட்ட சொல்லாதீங்க, சித்திக்கிட்ட போய் உடனே கேட்டுருவார் அவர் அப்படின்னோடனே, சரிம்மா நான் அதெல்லாம் சொல்லலை, நீ வேலையை பாரு, நீ வேலை பார்க்குறத மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.